சிவன் இருக்கிற நேரத்திலேயே நாங்க ஒரு ஆமா, செய்வோம். கலைக்கிற நேரத்திலே இன்றைய பிரயோஜனம் இல்லை. நாளுக்கான பாமுக பொறிச்சொல் இதோ வருகின்றது. என்ன பொறிச்சொல் இன்றைக்கு? கொலு கொலு கணக்கு இல்லை உங்களுக்கு இல்லை. அதில் கொலு கணக்கு இதுகள் இல்லை. கணக்கு சொல்லுகள் இல்லை. கொலு இனிய காலை வணக்கம். நௌலவதி தில்லத்தேவன். பொறிச்சொல் கொலு கொலு. சத்தம் கூட்டுங்க. 800வது கொலு கொலு. சில பேரை சொல்லுவார்கள், அதாவது கொலு பொம்மை போல பேசாமல் இருக்குது, ஒன்றுமே செய்யாது, கதைக்கவும் இல்லை, பேசாமல் அசையாமல் இருக்கிறாள் கொலு பொம்மை போல. இப்போது புரட்டாதி மாதம் தொடங்க இருக்கிறது. அதற்கு அந்த நவராத்திரி தினங்களை ஒட்டி அந்த 10 நாட்களிலும் கொலு வைப்பார்கள். அதாவது அந்த கொலுவிலே படிப்படியாக வைத்து வீட்டில் இருக்கும் பொம்மைகள், கடவுளுடைய சிலைகள், இப்படியாக எல்லாத்தையும் அழகாக வைத்து பூசை செய்வது வழக்கம். கொலு வைக்கும்போது மேலே இறைவனுடைய படங்களை, பொம்மைகளை, சிலைகளை வைக்க வேணும். அதற்கு கீழாக அதாவது பிரம்மா, விஷ்ணு அவர்களுடைய சிலைகளை வைக்க வேண்டும். அதன் பின்பு மானிடருடைய சிலைகளை வைக்க வேண்டும். அதற்கு கீழாக மிருகங்களுடைய சிலைகளை வைப்பார்கள். கொலுவாக வீட்டிருக்கிறது கோயிலில் இறைவன் கொலு வடிவமாக வீட்டிருப்பார். அதாவது இந்த புரட்டாசி மாதத்தில் வந்த அம்மனுடைய 9 இரவுகள் நவராத்திரிகளில் இந்த கொலு அழகாக காட்சி அளிக்கிறது. நன்றி, வணக்கம். இனிய காலை உற்சாக வணக்கம். கலைவாணி மோகனுக்கு, நடாமோகன் அவர்களுக்கு அனைத்து பாமுகரும் ஜெமந்தி தியானேஷ். இந்திய பாமுக பொருள் வியாழக்கிழமைக்குரியது 3057வது ஆக்கமாகும். கொலு 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 கொலு. இந்து மக்கள் நவராத்திரியை முன்னிட்டு பொம்மையில் கொலு வைத்து அலங்கரிப்பார்கள். கொலு 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 மண்டபத்தில் தமிழ்நாடு, கேரளா பகுதியில் கொலு பொம்மை வைத்து கூப்பிடுவார். அந்த கொலு மண்டபம் ஒரு இருக்குது, அதுக்கு புதிம்பாறு மண்டபம் வச்சுருக்கணும். அதில் கொலு 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 என்றால் அழகு. அழகுக்கு ஒரு பதம் இருக்கின்றது. முக அழகிலும் பார்க்க உள்ள தழகு தான் மிக அழகு. அதிகமாக கொலுவுக்கு அந்த அதிகமாக பதங்கள் இல்லை. மற்ற அந்த கொலு என்று சொல்கிறது இந்த வடிவாக கொலுவாக இருக்கிறா, வடிவாக அந்த கதிரையில் பெரிய கொலுவாக இருக்கிற அழகாக இருக்கிறான்னு அழகுக்கு தான் அந்த கருத்து வருகின்றது. நன்றி, வணக்கம். இனிய காலை வணக்கம். நௌலவதி தில்லத்தேவன், லண்டனில் இருந்து. பொறிச்சொல் 799. பாமுக உறவுகளுக்கும் திருவிழாமுகனவர்களுக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கம். பாமுக பொறிச்சொல் என்று கொலு கொலு. என்னுடைய கொலு என்று 972வது கொலு. இது இந்த அரச அவையில் இருக்கும் கொலு என்பது அரசவையில் இருக்கும் சிம்மாசனத்தையும் குறிக்கின்றது கொலு. அதாவது பண்டைய காலங்களிலே அரசர்கள் இந்த சிம்மாசனத்தில் கொலு வீட்டிருந்து அந்த கொலுவில் வீட்டிலிருந்து ஆட்சி அதிகாரம் செய்வார்கள். நவராத்திரியில் வீடுகளில் கொலு செய்து சின்ன சின்ன பொம்மைகள் வைத்து கொண்டாடுவார்கள். எங்களூரில் திருமண கொண்டாட்டங்களில் பெண் வீட்டு பந்தலில் கொலு கட்டி மணமக்களை அதில் அமர வைத்து சம்பிரதாயமாக பல பாடல்கள் பாடி ஒரு நிகழ்வு நடக்கும். அதுபோல 8ஆம் நாள் வைபவத்திலும் மணமகன் வீட்டிலும் இந்த கொலு வைத்து அதில் மணமக்களை அமர்த்தி அந்த ஒரு சம்பிரதாயம் நடக்கும். இவ்வளவுதான் என்னுடைய கொலு. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம் பாணி. என்னது கொலு சரஸ்வதி பூசை நவராத்திரியின் போது கொலு வைத்து அழகாக இறைவனை, மிருகங்கள், என்னென்ன பொம்மைகள் இருக்கோ அவற்றையெல்லாம் வச்சு அழகுபடுத்துவது வழக்கம். மற்ற கொலு என்பது அழகுக்கும் கூறுவார்கள். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அழகுக்கா?
ஓ ஓ இதுல அழகு என்னோட அகராதியில ஒரு சொல்லி எனக்கு சிம்மாசனம் மட்டும்தான் இருந்தது, அரசு சிம்மாசனம். அழகு என்ற ஒரு பதம் இருக்கின்றது. கொலுவா இருக்கிறேன்னு சொல்றவே தானே, நல்ல கொலுவா இருக்கிறேன்னு. ஆமாம்மா, நீ அழகு என்றால் கொள்ளு என்ற அர்த்தம். அழகண்டா என்னோட அகராதியில ஒரே ஒரு சொல்லித்தான் இருந்தது என்னோட அகராதி. இல்ல, பிள்ளைகளை பார்த்து நாங்க சொல்லுவோம் தானே, அந்த கொடு கொளுத்ததா இருக்கிறது சொற்கியல். கொழு கொழு அது கொலு 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 கொலுவா இருக்கு. இல்ல இல்ல கொல்லுதான் அது இல்ல, கொள்ளுதான் சரி. பதங்கள் இல்ல கொழுவில. இல்லை அந்த நிறைய பேர் அந்த கூட்டமாக வச்சு கொண்டிருக்கீங்க. சரி, கொலு வச்சுட்டு கொலு வைக்கிறாங்கன்ற மாதிரி சொல்லுவாரு. குழம்பி வச்சுட்டான் இல்லை இல்லை, கொழுவி இல்லை, கொழுவி இல்லை, கொலு. அது வேற லூனா வருது. லூனா இப்போ அந்த கூட்டமாக இருந்து கதை பிரிஞ்சா சரி கொலு கூடிட்டாங்க அப்படின்னு சொல்லுவார்கள். ஏன்னா அந்த கூட்டம். ஓகே வாணி, நான் ஓகே ரெடி பண்ணி வச்சுட்டேன்னா சரி. கேள்வி கடைகள் ஆரம்பம் கொஞ்சம் பொறுங்க, இதில் போட்டுட்டு ஓடியாரம். நன்றி, வணக்கம் வாணி. நீங்க நீங்களும் இதில் இணைங்க. அக்கா இன்றைக்கு அக்கா ட்ரை பண்ணுங்க அக்கா. வணக்கம் வாணி. வைக்கிறது என்னுடைய கொலு வந்ததா? இப்ப 90 வந்தது. சின்ன வயதுல அந்த சின்ன குழந்தைகளை பேசாம இருக்கிறத சொல்றோம். கொல்லு பொம்மை மாதிரி பேசாம இருக்கிற பொம்மைக்கு அது கூடுதலா எல்லா வீடுகள்லயும் எல்லா பிள்ளைகளுக்கும் அப்படி சொல்றது. சில பெரிய பிள்ளைகளும் அப்படி பேசாம இருக்கிறது சொல்றது கொலு நன்றி வாணி, கேட்டுக்கொண்டிருக்கு. சரி, நன்றி. கேட்டுக்கொண்டில் இப்போ இதுக்குள்ள கேள்வி கடைகளுக்குள்ள ஓடி வந்துவாங்க. நன்றி, வணக்கம். நன்றி. இரவுக்கு வருகின்றது கொலு கொலு. இப்போ கொலுசுன்றது வேறது என்ன? கொலுசு காலுக்கு போடுறது. நானே அதை தலைக்கு போடுறேன்னு நினைச்சிட்டேன். நான் தலைக்கு போடுறேன்னு நினைச்சிட்டேன். காலுக்கு போடுறதான் கொலுசு. கொலு பேசாம இருக்கிறதான் கொலு. அது காலை போட்டா நாங்கள் நடந்து விட்டுருக்கோம். காலுக்கார் போடுற சப்பாத்துக்கெல்லாம் போடுகிறாரு மக்கள் எல்லாம். சப்பாத்து இப்படியே சப்பாத்துல இருக்கும் கொலுசு. கடவுளி கடவுளி. சொத்துக்கு நிக்குது வாணி, சில பேருக்கு சொத்துக்கு மேல பரவாயில்ல, சப்பாத்தை சுத்தியெல்லாம் கிடக்குது. அது என்னடா காட்டுறேன்னுமா நமக்கு தங்க கொலுசு போட்டிருக்கணும்ட்டு கால போட்டு விடுறது. சரோஜினியாக்காக சொல்லி இருக்கிறேன். சரி, நன்றி. இப்ப சப்பாத்து சாண்ட்விச் எல்லாம் வருது என்ன அப்படி அதோட சேர்த்து இப்ப அத இது மாதிரி வரும். அது வேற விஷயம். இது தாங்க போட்டுக்க தங்க கொலுசா சப்பாத்துக்கு போட்டுக்கணும் தெரியும் கொஞ்சம் பேர். இந்த பிண்டருக்கு தேவை உங்களுக்கு கொலுசு. அது கொலுசு சொக்ஸா போட்டு கொண்டு தெரிவாருங்க. கொலுசு போட்டு பவுசு காட்டுறது. கொலுசு கொலுசு போட்டு பவுச்சு காட்டுறது. சட்டிக்கா சொன்னீங்களே, கொலுசு போட்டு சொகுசு வாரத்துல பவுசு காட்டுறது. வாணிமோகன், உள்ளேனம்மா. நான் இப்போ எத்தனையோ காலத்துக்கு முதல் வேண்டினது தொடக்கத்திலேயே இங்க பாருங்க இந்த கொலுசு. வெள்ளி கொலுசு என்ன? வெள்ளி, இப்ப பியோ வெள்ளி. வெள்ளி கொலுசு ஏன் போடுறது இல்ல? போடுற இல்ல, அது என்ன